மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள ஆச்சாள்புரத்தில் சிவலோக தியாகேசர் திருக்கோவில் அமைந்துள்ளது. காசியில் தவமிருந்த காக முனிவர் சிவபெருமானிடம், இறைவா, தங்களுடைய திருவடி நிழலில் இருக்க அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டினார். அதைக் கேட்ட ஈசன், நீ இங்குள்ள கங்கை நதியில் மூழ்கு என்று கூறினார். அதன்படியே கங்கையில் மூழ்கிய காக முனிவர் ஆச்சாள்புரம் ஆலயத்தில் உள்ள தீர்த்தத்தில் எழுந்தார். அந்த தீர்த்தம் காசி மாங்கிணறு என்று அழைக்கப்படுகிறது. ஆச்சாள்புரம் தீர்த்தத்தில் எழுந்த காக முனிவருக்கு எதிரில் தோன்றிய பொருட்கள் எல்லாம் சிவலிங்க வடிவமாகவே காட்சியளித்தது. எனவே அவர் தன் தலையால் நடந்து ஆச்சாள்புரம் இறைவனான தியாகேசரை வழிபட்டார். அப்போது சிவபெருமான், நிருதி திசையில் சென்று தங்கியிரு. இன்னும் சில நாட்களில் இத்தலத்தில் திருஞான சம்பந்தன் வருவான். அப்போது உனக்கு முக்தி கிடைக்கும் என்று இறைவன் அருளினார். இதையடுத்து காக முனிவரும் அங்கேயே தங்கியிருந்து தீர்த்தம் அமைத்து இறைவனை வணங்கி வந்தார். இறைவன் சொன்னது போலவே திருஞான சம்பந்தர் இங்கு திருமணம் முடிக்க வந்த நேரத்தில் இறைவனோடு கலந்து காக முனிவரும் முக்தியை அடைந்தார்.